அர்ஜுன் என்ன இன்னும் போன் பண்ணல, பேசாம நம்மளே கால் பண்ணிடுவோம். அத்தா, இன்னைக்கு நைட்டு என்ன சமைக்கட்டும்? நைட்டு சப்பாத்தி. சப்பாத்தி செய்றியா? சப்பாத்தியா? வீட்டுல சப்பாத்தி செஞ்சாலே சாப்பிட மாட்டிய, எனக்கு என்ன நீங்களே சப்பாத்தி வேணும்னு கேக்குறிய? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணமாவா? என்ன காரணம்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அதான் சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு கேக்குறேன்ல, நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சிரு. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு தானே ஆபீஸ் போறிய, இன்னைக்கு எங்க போறிய? அது ஒரு பர்சனல் ஒர்க், நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன். சரியதா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் வந்து கதவை தட்டினா மட்டும் கதவை திறந்தா போதும், என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் வரேன். சரியதா. அர்ஜுன் என்ன பண்ணி வச்சிருக்கா? என்ன எதுவும் கேட்காதீங்க, எனக்கு வேற வழி தெரியல. என்னல வழி தெரியல? இப்ப என்னத்துக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்க? அத்தை, எம்மாடி ஒண்ணு இல்லம்மா. டேய் அர்ஜுன், என்னடா இது? ஏமா இது அந்த வேலைக்காரி தானே? ஹேய் பொண்ணே, வீட்டு வேலை செய்ய வந்த வேலைக்காரி தானே நீ? சி, உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்குதான் எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தியோ? டேய் அர்ஜுன், நீ ஒரு டாக்டர், ஒரு வேலைக்காரிய போய் கேவலமா இல்ல? ஆதி, அவ வேலைக்காரி இல்ல. வேலைக்காரி இல்லாம ஹோ வேலைக்காரி கிடையாது, உன் வீட்டுக்காரின்னு சொல்ல வரியோ? நீ சும்மா இருதியா? இவ ஒரு வேலைக்காரி, அவளை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் இருக்கு, குடும்ப மானத்தையே வாங்குறான். ஆதி, பார்த்து பேசு. டேய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இங்க நிக்க வச்சு பேசுறதே பெருசு, இதுல பார்த்து பேசுன்னு அதிகாரம் பண்றியா? அர்ஜுன், நீ செஞ்சு வச்ச காரியத்துக்கு உன் அப்பா மட்டும் வந்தாவ இங்க ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. அம்மா, நான் சொல்ல வர்றது முதல்ல கேளுங்க. கேட்க என்னல இருக்கு? இதெல்லாம் எங்களை கேட்டுட்டுதான் செஞ்சியோ? ஹேய், உனக்கு எங்கடி போச்சு அறிவு? ஒரு ஆம்பளை பையன் கூப்பிட்டா அப்படி வந்துருவியோ? வெக்கம் கேட்டவ. அம்மா, அம்மாவா? அப்படி சொன்ன வாய் இருக்காது. செங்கடி உங்க ஆத்தாக்காரி இங்கன தானே இருந்தா, செங்க போனா. தியா, இந்த பொண்ணு யாரு? நம்ம வீட்டுல வேலை செய்யறவல்ல லட்சுமி அம்மா, அவியலோட பொண்ணு. அதான் மீனாக்காவோட தங்கச்சி. என்னது, மீனா அண்ணியோட தங்கச்சியா? ஆமா, இவனும் அர்ஜுனுக்கு மாதிரி டாக்டருக்கு படிக்க போறான். டாக்டரா? ஆமாங்க, இப்பதான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணான். இன்னும் காலேஜே போகல, அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இங்க பாருல, இன்னும் ஒரு அடி வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க கூடாது. அப்பாக்காரு வரட்டும், எங்க உங்க அண்ணன்கார அவனுக்கு போன் பண்றான் முதல்ல. என்னதான் ஆச்சு அந்த அர்ஜுனுக்கு? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அவனும் கால் பண்ணல, மதியம் கால் பண்ண. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டென்ஷன் ஆகுது எனக்கு. யாழினியை கூட்டிட்டு வந்தானா இல்லையா? பேசாம ஆதிக்கு போன் அடிச்சிடலாமா? ஹலோ அம்மா. அம்மா, என்னாச்சுமா? உன் தம்பி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? என்னமாச்சு? யாரு சொல்றீங்க? ஆதியா இல்ல அர்ஜுனா?
அந்த அர்ஜுன் பையன் இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாருக்கு தெரிஞ்சா ஆடி போடுவாவ ஆடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவிய வந்துருவாவ. நான் எப்படி சமாளிக்க போறேனோ தெரியலையா. என்னமாச்சு? என்ன பிரச்சனை? அத ஏயா கேக்குற? சிவா, அந்த மீனாவோட தங்கச்சி இருக்காளே, அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காயா. அப்பா, இப்பதான் உயிரே வருது. அப்போ யாழினி நம்ம வீட்டுல சேஃபா இருக்கா. இதுக்கு எதுக்கு அம்மா இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க? ஒருவேளை அர்ஜுன் யாழினிய கூட்டிட்டு வந்ததும் அம்மா தப்பா நினைச்சிட்டாங்களோ? இருக்கும். ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா யாரா இருந்தாலும் தப்பா நினைக்கதான் செய்வாங்க. ஆனா அர்ஜுன் யாழினியோட பாதுகாப்புக்கு தானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? இத அம்மா சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அம்மா, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? என்னையா இப்படி சொல்லிவிட்ட? பதட்டப்படாம என்ன பண்ண சொல்ற? இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சனா உங்க அப்பா அவனை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாவ. எந்த தைரியத்துல அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு வந்தாயா தெரியல. அவன் என்ன சொல்லி மயக்கினாலோ. அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அவன் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? விசாரிக்கிறதா? இனி என்னத்த போய் அவன் கிட்ட நான் விசாரிப்பேன்? என்னத்த அவன்கிட்ட கேட்க சொல்லுறா? போச்சு, இதோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறான் படுபாவி. அவனுக்கு என்னத்த குறை வச்சோம்? யான் இப்படி கேவலமா இருக்கான்னு தெரியல. யான் வயிற்றுலதான் அவனை பெத்த நானு சந்தேகமா இருக்கியா. அம்மா, அழாதீங்கம்மா. அவ என்ன காரணத்துக்காக அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அத கேட்டீங்களா? என்ன காரணத்துக்காக கூட்டி வந்திருப்பான்? இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணு கூட்டி வந்திருக்கான், அதுவும் அவ கழுத்துல தாலியோட. வாட்? என்னம்மா? தாலியா? ஆமாயா, அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டி கூட்டி வந்திருக்கான் படுபாவி. நம்ம குடும்பம் மானத்தை வாங்கறதுக்கே வந்து என் வயிற்றுல பிறந்திருக்கா. இவ என்னத்துக்கு கிறுக்குத்தனமான வேலையை பண்ணி வச்சிருக்கான்? அவன் கிட்ட என்ன சொன்ன? யாழினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா வையின்னு சொன்னா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணா? ஓ, இதனாலதான் மதியத்துல இந்த போனே அடிக்கலையா? வர வீட்டுக்கு. நீங்க போனை வைங்க, நான் வீட்டுக்கு வரேன். இன்னும் 5 மணி நேரத்துல நான் அந்த வீட்டுல இருப்பேன். ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க. என் வேலை இதை விட ஒண்ணு முக்கியமான வேலை இல்ல. வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. நீங்க வைங்கம்மா போன, நான் வரேன். ஷிட். இப்போ என்ன காரணத்தை சொல்லி நான் மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? எப்படி இருந்தாலும் இப்ப வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நடு ஜாமத்துல போனாலும் சரி, இப்ப கிளம்பியே ஆகணும். வரேன். அர்ஜுன், என்னதாண்டா நடந்தது? ஏன் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? வீட்டுல இருக்கிறவங்களா உன்னை எப்படி புகழ்வாங்க தெரியுமா? அர்ஜுன் மாதிரி ஒரு பையன் இருக்கணும், அர்ஜுன் மாதிரி ஒரு பையன் இருக்கணும். இதுதான் நீ செய்யற காரியமா? ஏண்டா, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா வீட்டுல சொல்ல வேண்டியதாங்கடா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. அண்ணி, நடந்த எதுவும் பிளான் பண்ணி நடக்கல. அது ஒரு பெரிய விஷயம். கதிரண்ணகிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவா. வீட்டுக்கு போனது எங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உசரையா விட்டுருவாங்க. இந்த கல்யாணமே தேவையில்லை சார். என்னைய விட்டுருங்க, எங்க வீட்டுக்கு போயிரு. விட்டுருங்கன்னு சொன்னா எப்படி விட முடியும்? கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னதான் முதல்ல பிடிப்பாங்க. ரெஜிஸ்டரா? என்னடா இது? நீ கூட ஏதோ அவசரத்துல தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறேன்னு பார்த்தா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நான் பண்ணல அண்ணி. ஒரு பிரச்சனையில ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இவளை காப்பாத்த போய் நான் ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுல இருந்து தப்பிக்க வேற வழியும் தெரியல. அப்படி சுத்தி இப்படி சுத்தி கடைசியில கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த விஷயம் எல்லாம் கதிரண்ணன் கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். ஏண்டி யாழினி?
என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? உன் அக்கா தான் அந்த குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போனானா, நீ என்னடி படிச்ச புள்ள தானே, நீ புத்தி கேட்டவா? உன் அக்காவனால நான் அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தாதோ, இப்ப என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நீயும் வந்துட்டியோ? இங்க பாரடியே, செத்தாலே என் மூஞ்சில முடிச்சிடாத. இனி இந்த வீட்டு பக்கம் வந்த நானே கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொண்டுடுவேன். மானத்தை வாங்க வந்தவா. என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதும் மகாராணி இவன் கூட ஓடி போயிட்டியோ? அந்த கல்யாணத்தை நிறுத்தின்னு சொல்லியிருந்தா நிறுத்திருப்பேனேடி. அதுக்குன்னு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி என் மானத்தையே வாங்கிட்டியாடி. இனி நீ என் பிள்ளையே கிடையாது. குடும்ப மானத்தை வாங்க வந்தவா. உன்னை எம்புட்டு நம்பன இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. அம்புல டாக்டருக்கு படிப்பானு அப்ப கனவு கண்டு வச்சிருக்காண்டி. ஒட்டுமொத்த கனவை சதைச்சிட்டியடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. குடும்ப மானத்தை வாங்க வந்தவா. இனி உன்னால ஊர்ல என்ன அசிங்கப்பட போறனோ அவமானப்பட போறனோ தெரியல. எங்கேயோ கிடந்து சாவு. கேரு, வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. வந்த நானே விஷத்தை வச்சு கொண்டுருவேன். என்னதாமா நடந்தது? இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு. உன் அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறாங்க. அக்கா, அர்ஜுன் சார் பாவம். என் மாமா கிட்ட இருந்து காப்பாத்த வந்தவ. போலீஸ் கேஸ் ஆகி ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். வேற வழி இல்லாம என் மாமா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இவர் என் கழுத்துல தாலியை கட்டினாரு. மற்றபடி எனக்கும் அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. பத்தாக்குறைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணத்தை பதிவு பண்ணிட்டாங்க. எனவே நாங்க பிரியணும்னா டைவர்ஸ் வாங்கிதான் பிரியலாம். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் டைவர்ஸ் கொடுத்துறேன். என்னால யாரோட வாழ்க்கையும் பாழாவ வேண்டாம். இந்த கல்யாணம் எங்க 2 பேரோட விருப்பத்தோட நடக்கல. இத சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த குடும்பத்துல வந்து வாழணும்ல நான் ஆசைப்படலக்க. நான் டைவர்ஸ் கொடுத்துறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. எனக்கு படிக்கணும், படிப்பு மட்டும்தான். கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன அனுப்ப போற படிப்புல மட்டும்தான். அது எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது. யாருமே புரிஞ்சுக்கலனாலும் நீங்களாவது புரிஞ்சுக்கங்க அக்கா. அழாதம்மா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களாம் ரொம்ப கோவப்படுவாங்க. இப்ப வேற இப்படி ஒரு காரியம் 2 பேரும் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. அவனை படிக்க வைக்கிறதுக்கு எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ பண்றோம். நீ பயப்படாத. ஆனா இப்ப எல்லாரும் கோவப்படுறாங்களேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். சின்ன விஷயமா இது சொல்லுங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதனால இவங்க கோவம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ கவலைப்படாதம்மா. கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. கண்டிப்பா நீ டாக்டர் ஆவ. உங்க 2 பேருக்கும் வாழ விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உடனே டைவர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. என்ன அர்ஜுன், புரியுதா? ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிளடி ராஸ்கல், என்ன வேலை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கா பொண்ணு? அடிக்காதீங்க. அடிக்காம என்ன கொஞ்சம் சொல்றியோ? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். இங்க பாரு, 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இவனும் அந்த பிள்ளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். எப்படி வசதின்னு அவரை கேட்டு சொல்லு. அப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க பாரு அகிலா, நான் யாரு சொல்றதையும் கேட்கறதா இல்ல. பெரிய மனுஷரு, அவர் வாழ்க்கைய அவரே தேர்ந்தெடுத்துக்கிற அளவுக்கு பெரிய மனுஷரு இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி அவனுக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டி வேணும்னா சொந்தமா சம்பாரிச்சு வீடு கட்டி இருக்க சொல்லு. இனி ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல இவன் இருக்க கூடாது. போ சொல்லு. பிள்ளையா இருந்தா அறிவு இருக்கிறதுல இவன் யாரு? அந்த வேலைக்காரன் பாண்டியோட பொண்ணு தானே. ஏற்கனவே ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கான். அதான் பெரிய பையன். இப்ப சின்னவரு அவ தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்கானா? அசிங்கம். மானத்தை வாங்குறான். நான் சொல்லிட்டேன், இவனை கிளம்ப சொல்லு. இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்க பொழுது ஆயிடுச்சுங்க, எங்கங்க போவான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரோட்ல போய் தங்கி இருக்கட்டும். போ சொல்லு. அப்பா,
கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அர்ஜுன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இப்படி பண்ணிட்டான். ஆதி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஆதி, எனக்காக யாரும் பேச வேண்டாம். நான் இந்த வீட்டில் இல்லை. நான் கிளம்புறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ நடந்து போச்சு. கல்யாணம் பதிவாயிடுச்சு. இனி என்னால இவளை விட முடியாது. முடியாதுன்னா வெளியே கிளம்பு. கிளம்புறேன்ப்பா. ஆனா நீங்க யார் வேணாலும் என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா கதிரண்ணா வந்தா கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. ஏங்க போவேண்டாம்னு சொல்லுங்க. போகட்டும். இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இனி ஒரு நிமிஷம் கூட இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்ப சொல்லு. கிளம்புறேன். வா போலாம்.